சபரிமலையின் 18 படிகள் சாதாரண படிகள் இல்லை. இந்தியாவில் கோடி யாத்திரிகர்களை இழுத்து வரும் ஒரு அதிசய ரகசியம். நூற்றாண்டுகளாக யாராலும் முழுமையாக விளக்க முடியாத சபரிமலை 18 படிகளின் மர்மம். இந்த சபரிமலை 18 படி. நைவேத்தியம் பிடித்த முடி மற்றும் 41 நாள் விரதம் செய்து ஐயப்பனின் உண்மையான பக்தர்கள் மட்டும் ஏற முடியும்படி விதிமுறை. ஆனால் காரணம் என்ன? மனிதன் உள்ளிருக்கும் 18 குற்றங்களையும் ஜெயிக்க வேண்டும் என்பதே பரவலான நம்பிக்கை. ஆனால் அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு சன்னதியின் ரகசியம் இருப்பதாக கோவில் ஊழியர்கள் சொல்வார்கள். விசித்திரமா? இந்த 18 படிகள் குளிர் இரவு நேரத்திலும் சூடாக இருக்கும். அது ஆயிரக்கணக்கான காலடி பதித்ததாலா? அல்லது ஐயப்பனின் ஆற்றல் செலுத்தப்பட்ட புனித கல் என்பதாலா? இதுவரை எந்த ஆய்வும் தெளிவான காரணம் சொல்ல முடியவில்லை. ஆனால் அங்கே நின்று பார்ப்பவர்கள் சொல்வது அது ஒரு உயிருள்ள தட்பம் போல தோன்றும் என்பதுதான். 2006இல் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு பக்தனின் கை காயமுடன் இருந்தது. ஆனால் விரதமும் ஆசையும் காரணமாக அவர் 18 படிகளையும் ஏறினார். அடுத்த நாள் காயம் மிகவே குறைந்தது. மருத்துவர்களுக்கு காரணம் புரியவில்லை. ஆனால் அந்த பக்தன் சொன்ன ஒரு வரி படியின் சூடு. 18 படி என் கையை குணப்படுத்த உதவியது. இந்த சம்பவம் அங்குள்ள ஊழியர்களால் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 18 படிகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம். 6 அரிஷத் வர்க்கம்: காமம், விரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். 5 கர்மேந்திரியம். 5 ஞானேந்திரியம். 2 தத்துவங்கள்: அறிவு மற்றும் மோட்சம். ஆனால் இந்த அட்டவணை யாருடைய முதன்மை பதிவு? எப்போது உருவானது? இதற்கான வரலாற்று ஆதாரம் கிடைக்கவில்லை. இன்று வரை யாராலும் நிரூபிக்க முடியாத ஒரு உண்மை. இந்த 18 படிகள் சாதாரண கட்டடக்கல்லா? அல்லது ஐயப்பனின் ஆற்றலை சேமிக்கும் புனித இடமா? 18 படியை ஏறும்போது பலருக்கும் கண்ணீர் வரும். இதற்கு காரணம் உணர்ச்சியா அல்லது ஆன்மீக சக்தியா? உங்களுக்கு என்ன நம்பிக்கை உள்ளது என்பதை பதிவிடுங்கள்.